தமிழ்நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டில் புதிதாக கண்டறியப்பட்ட புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்ப்போம். தமிழகத்தில் புதிதாக கண்டறியப்பட்ட புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் முதன்முறையாக 1 லட்சத்தை தாண்டி உள்ளது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தரவுகளின்படி கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 1,97,000 பேருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பாதிப்பு படிப்படியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டில் 68,750 இருந்த வருடாந்திர பாதிப்பு 2024இல் 96,486 உயர்ந்து தற்போது 1 லட்சத்தை எட்டியிருப்பது தடுப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நடப்பாண்டில் கண்டறியப்பட்ட புதிய நோயாளிகளில் பெண்கள் 53,542 பேரும் ஆண்கள் 46,555 பேரும் அடங்குவர். மாவட்ட ரீதியாக பார்க்கையில் தலைநகர் சென்னையில் 8,505 பேருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 7,295 பேருக்கும் வேலூரில் 6,525 பேருக்கும் புற்றுநோய் இருப்பது தெரியவந்துள்ளது. ஆண்களிடையே புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் வாய் புற்றுநோயும் பெண்களிடையே மார்பக மற்றும் கருப்பை வாய் புற்றுநோயும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாழ்வியல் மாற்றங்கள், மாசுபாடு மற்றும் முறையற்ற உணவு பழக்கம் போன்ற காரணங்களால் நகர்ப்புறங்களில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர். கிட்டத்தட்ட 50 விழுக்காடு பாதிப்புகள் முற்றிய நிலையிலேயே கண்டறியப்படுகின்றன. புற்றுநோய் இறப்பு விகிதத்தை குறைக்க தொடக்க நிலையிலேயே கண்டறிவதும் முறையான விழிப்புணர்வும் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் மார்பக மற்றும் கருப்பை தொடர்பான புற்றுநோய்களால் 10,821 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. முறையான உடற்பயிற்சி, புகையிலை தவிர்த்தல் மற்றும் தொடக்ககால அறிகுறிகள் தென்படும் போதே மருத்துவ ஆலோசனையை பெறுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பை குறைக்க முடியும் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.